காங்கிரசின் வங்கி கணக்குகள் முடக்கம், தேர்தல் செயல்பாடுகளுக்கு பாதிப்பா? தேசிய காங்கிரஸ் மற்றும் இளைஞரணி காங்கிரசின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஆகியவற்றின் வங்கி கணக்குகள் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மாக்கான் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு முதல் 19ஆம் ஆண்டிற்கான வருமான வரியை திரும்ப செலுத்துவதில் 45 நாட்கள் காலதாமதம் ஏற்பட்டதால் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரூபாய் 210 கோடி அபராதம் செலுத்த வருமான வரித்துறை உத்தரவிட்டிருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மாக்கான், காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் நன்கொடை அளிக்கும் வகையில் உள்ள எங்களின் கிரவுட் ஃபண்டிங் வங்கி கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது. இது காங்கிரசின் கணக்கு முடக்கம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை முடக்குவதற்கு சமம். தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் முக்கிய எதிர்க்கட்சியின் கணக்கை முடக்கி நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி அமைக்க திட்டமா என்னும் கேள்வி எழுகிறது. வங்கி கணக்கை முடக்கி இருப்பதற்கு எதிராக வருமான வரித்துறை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்வோம். காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது செலவு செய்யவோ, பில்களை செட்டில் செய்யவோ, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவோ நிதி இல்லை. நியாய யாத்திரைக்கு செலவு செய்யக்கூட காசில்லை. அனைத்து அரசியல் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, நாட்டின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான தேசிய காங்கிரசின் கணக்குகளை அதிகாரமிக்க மோடி அரசு முடக்கியுள்ளது. இது இந்திய ஜனநாயகத்தின் மீதான ஆழமான தாக்குதல். பாஜக வசூலிக்கும் அரசியல் சட்டத்திற்கு புறம்பான பணத்தை அவர்கள் தேர்தலுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் கட்சிக்காக கஷ்டப்பட்டு திரட்டப்பட்ட எங்கள் நிதிக்கு சீல் வைக்கப்படும். இதனால்தான் எதிர்காலத்தில் தேர்தலே வராது என கூறுகிறோம். இந்த நாட்டில் கட்சி அமைப்பு ஜனநாயகத்தை பாதுகாக்க நீதித்துறையிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த எதேச்சதிகாரத்திற்கு எதிராக களத்தில் இறங்கி கடுமையாக போராடுவோம் என தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், சமநிலையை உறுதி செய்ய தேர்தல் பத்திரங்களை சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையில் இப்போது ஒரு புதிய வழியை பாஜக தேர்ந்தெடுத்துள்ளது. பாஜகவினரின் சட்டவிரோத தேர்தல் பத்திரம் வாயிலாக கிடைத்த ரூபாய் 6500 கோடி பத்திரமாக உள்ளது. ஆனால் சாதாரண காங்கிரசின் தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் நன்கொடைகள் முடக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளை பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள விடாமல் செய்து பலவீனப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி பயப்பட வேண்டாம். காங்கிரஸ் என்பது பண பலத்தின் பெயர் அல்ல, அது மக்கள் பலத்தின் பெயர். சர்வாதிகாரத்தின் முன் நாங்கள் ஒருபோதும் பணிந்ததில்லை, தலைவணங்கவும் மாட்டோம். இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்க காங்கிரஸ் போராடும் என விமர்சித்துள்ளார். இதுகுறித்து நம்மிடம் பேசிய தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, காங்கிரஸ் வருமான வரி செலுத்தாமல் இருந்ததால் தான் சட்டம் தன் கடமையை செய்துள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்தால் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சொல்லிவிட முடியாது. தேர்தல் பத்திரம் வாயிலாக எதிர்க்கட்சிகளும் தான் லாபம் அடைந்துள்ளது. எனவே தேர்தல் பத்திரத்தையும் வங்கி முடக்கத்தையும் இணைத்து பேசுவது சரியான வாதம் அல்ல என கூறினார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் இந்த நிலையில் வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக மீது விமர்சனத்தை முன்வைக்கும் வாய்ப்பாக அமைந்துள்ளது.